ஹாய் நண்பா, தளபதி 69வது திரைப்படத்தில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம், அரசியல் களத்தில் ஏற்பட போகும் கலவரம். அதாவது தளபதி 69வது திரைப்படத்திலிருந்து ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியான ரொம்பவே ஷாக்கிங்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம வீடியோக்களை போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தளபதி 69வது திரைப்படத்தை ஹச்னோத் இவங்க தான் வந்து இயக்குறாங்க. ஸோ இந்த ஒரு திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இசையமைக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது. ஆல்ரெடி ஹச்னோத் அவர்கள் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக தான் இந்த ஒரு திரைப்படம் உருவாகுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதே போல தான் தற்பொழுது ஹச்னோத் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னதான் ஹச்னோத் அவர்கள் ரசிகர்கள் விரும்பும் வகையில் கமர்ஷியல் கதையில் தளபதி 69வது திரைப்படம் உருவாகி வருது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு திரைப்படம் தளபதி விஜய் சாரின் எதிர்கால அரசியலை சொல்லக்கூடிய ஒரு புரட்சிகரமான கதையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம விஜய் சாரோட எதிர்கால அரசியலை சொல்லும் இந்த படத்துல மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை பெரிய அளவில் அட்டாக் பண்ணாமல் கதையை வந்து எழுதியிருக்காங்களாம். விஜய் சார் அரசியலுக்கு வரப்போகிறார் என்பதோடு தளபதியோட கடைசி படம் அப்படின்றதுனால எதிர்கால அரசியலை இந்த ஒரு திரைப்படத்தில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்ற கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதன் காரணமாகவே தளபதி 69வது திரைப்படம் கமர்ஷியல் விஷயங்களை கலந்த புரட்சிகரமான ஒரு அரசியல் கதையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.